ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொறுன்னு கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி அப்படியே செஞ்சிங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக மொறுன்னு வரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த கோதுமை தோசைக்கு நீங்கள் ஒரு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு ரவை. இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், சின்னதாக ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி. இது மாதிரி ஒரு அகலமாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1 கப் போட்டிருக்கேன். இது செகண்ட் கப்பு. 2 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப் ரவை கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் 1 கப் தான் போடுறதா இருந்தால் 2 டீஸ்பூனுக்கு ரவை எடுத்துக்கோங்க, அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம வெட்டி வச்ச ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொறுன்னு சாப்பிடும்போது. கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு, உப்பு நான் 1 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போட்டிங்கன்னா ரோஸ்டடாக வரும், நல்லா முருகலாக வரும். இப்போ நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா அது எவ்வளோ தேவைக்கு நமக்கு தேவைப்படும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ தான் எனக்கு டோட்டலாக ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தோசை எவ்வளோ மொறுன்னு நல்லா ரோஸ்டடாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா. கோதுமை தோசை இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இப்படி நீங்கள் அழகாக ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். எவ்வளோ அழகாக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அட்டகாசமாக வரும் மொறுன்னு. இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlogs ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.